Good morning students. Today now we are discussing about human health and disease lab. Autoimmune disease. சுய தடைக்காப்பு குறைவு நோயின்னு சொல்லுவோம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன சார்? அதாவது ஃபெயிலியர் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரே லைன் தான், அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். எப்ப சார்? which the immune system fail to distinguish self and non self antigen. immune system fail ஆகும்போது எப்ப சார்? it can distinguish between self and non self antigen and attack own body. immune systemத்தால self antigenனையும் non self antigenனையும் கண்டுபிடிக்க முடியாமல் போகும்போது, உங்களுடைய பாடி அட்டாக் ஆகும்போது ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டா இந்த என்ன சொல்லுவோம்? ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்ப இம்யூன் சிஸ்டம், ஸ்பெசிபிக் இம்யூனிட்டிலேயே 4 கேரக்டர் சொன்னேன்: ஸ்பெசிபிசிட்டி, டிவர்சிட்டி, செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜன், மெமரி. இப்ப என்ன பண்ணல? இம்யூன் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பண்ணல? டு நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜன். ஓகே, அண்ட் அட்டாக் அவர் ஓன் பாடி. இதோட ரிசல்ட் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. 2 இந்த இடத்துல our body can producing 2 type of cells. ஒன்னு antibodies, that is auto antibodies. இன்னொன்னு cytotoxic T cell. அப்ப in our body can producing 2 type of cells அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு antibodies, அதாவது our antibody can producing, our body can producing ஒன்னு auto antibodies. antibodies produce பண்றது யாருன்னா B lymphocytes, B cells. 2 cytotoxic T cell, செல் நச்சாக்க T cell அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா டெஸ்ட்ராய் பண்ணுது. எதை சார் அப்படின்னா our own destroyer. இது ரெண்டுமே என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய். யாரா சார் அப்படின்னு கேட்டா அவர் ஓன் டிஷ்யூ. அப்ப our body can producing antibodies or auto antibodies. Another one is called cytotoxic T cells or T lymphocytes. It can destroying எதை சார் அப்படின்னு கேட்டா our own body cells or tissue. ஓகே, இதோட ரிசல்ட் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இஃப் எ டிசீஸ் உடைய ஸ்டேட், நிலை, அதோட ரிசல்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன நேம் கொடுத்திருக்காங்க? இதோட ரிசல்ட்டுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த இடத்துக்கு ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன சார்? ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் எ மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூனிட்டி மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது மிஸ்டைரக்டட் அப்படின்னா என்ன மீனிங்? இலக்கு தழுவிய அல்லது இலக்கு தவறியன்னு சொல்லுவோம். அப்ப இலக்கு தவறி இம்யூன் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு என்ன சார் எவிடன்ஸ் இருக்கு? இப்ப இந்த ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் எவிடன்ஸ். என்ன சார் எவிடன்ஸ்? இப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸும் டி செல்ஸும் ரியாக்ட் வித் யாரோட அப்படின்னு கேட்டா கோஸ்ட் ஆன்டிஜன். இப்ப இங்க சொல்லிருக்கோம் இல்லையா, ஆட்டோ ஆன்டிபாடிஸ், இன்னொன்னு யாருன்னா சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட்ஸ். இது 2 பேருமே யாரோட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டா கோஸ்ட் ஆன்டிஜனோட ரியாக்ட் ஆவதற்கான என்ன இருக்கு? எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆதாரங்கள் உள்ளன, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆட்டோ இம்யூனிட்டி எவிடன்ஸ் பை எப்படி சார்?
by the presence of autoantibodies and cytotoxic T cells react with host antigen ஓட இணையும் போது. அப்ப when the cells act as okay antigen in the same body, அப்ப இந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா in the cells act as antigen in the same body, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா செல்ஃப் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரே லைன் தான். when the cells act as antigen, the autoimmune disease பாத்தீங்க அப்படின்னா can classified into two types. okay, two categories அப்படின்னு சொல்லுவாங்க. autoimmune disease classified into two categories. அதாவது ரெண்டு கேட்டகரியா டிவைட் பண்றாங்க. ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஒண்ணுக்கு பேரு ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ், இன்னொன்னு நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு கேட்டா இட் கேன் டிபெண்டிங் அப்பான் ஆர்கன். இது நான் டிபெண்டிங் அப்பான் ஆர்கன், உறுப்பு சார்ந்த உறுப்பு சாராத. இப்ப ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல இப்ப அந்த ஆட்டோ இம்யூனுடைய ப்ராசஸ் அல்லது ஆட்டோ இம்யூனிட்டியோட ப்ராசஸ் எப்படி சார் இருக்குன்னா டைரக்டட் மோஸ்ட்லி எகைன்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆர்கன். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூனிட்டி ப்ராசஸ், ஓகே, ஆட்டோ இம்யூனிட்டியோட ப்ராசஸ் அதனுடைய செயல்பாடுகள் ஓகே டைரக்டட் மோஸ்ட்லி எகைன்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒன் ஆர்கன், ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்கு எதிராக செயல்படும். எது சார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அல்லது ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எகைன்ஸ்ட் ஒன் ஆர்கன் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் உடைய ஆக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இந்த ஆட்டோ ஆன்டிபாடி மெயின் பிளாக், the auto antibodies என்ன பண்ணுது block the functions of என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆர்கன். இந்த ஆர்கன் உடைய செயல்பாட்டை எல்லாத்தையும் பிளாக் பண்றது யார் அப்படின்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் this is second point. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டியோடைய ரெஸ்பான்ஸ் ஆர் ப்ராசஸ் directed mostly against one organ. இங்க the auto antibodies can block, எதை block பண்ணுது அப்படின்னா functions of என்ன சொல்றா one organ. What are the example? மெயினா 3 examples கொடுத்திருக்காங்க. What are 3 examples for என்ன சார் அப்படின்னு கேட்டா organ specific autoimmune disease? ஒன்னு கசிமேட்டாஸ் or காசிமேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரு தைராய்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது காசிமேட்டா தைராய்டிடிஸ். இன்னொன்னு கிரேவ் டிசீஸ். மூணு என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒன்னு கசிமேட்டா கசிமேட்டா தைராய்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது கசிமேட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். Second one is called grave disease அப்படின்னு சொல்லுவோம். Third Addison disease. சரிங்க, ஓகே. இப்போ இந்த கசிமேட்டாஸ் டிசீஸும் கிரேவ் டிசீஸ் ரெண்டுமே தைராய்டு ஆர்கனோடைய டிசார்டர்.
இங்க அடிசன் டிசீஸ் அப்படிங்கிறது அட்ரினல் கிளாண்ட். அப்ப என்ன சொல்லிருக்கோம்? the autoimmunity process mostly against one organ. அந்த one organ யாரு? thyroid organ. இங்க autoimmune process mostly against one organ, that is adrenal gland. அப்ப இது என்ன பண்ணும்? the auto antibodies blocks the functions of thyroid, functions of adrenal gland. Okay, that is called என்ன சார் அப்படின்னு கேட்டா organ specific autoimmune disease அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல மேக்ஸிமம் பாருங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கசிமெட்டா டிசீஸ் அப்படின்னு கேட்டா என்ன சார்? இங்க excess secretion of thyroxine, தைராக்சின் அதிகமா சுரந்தா ஏற்படக்கூடிய டிசீஸ் என்னன்னு கேட்டா கசிமெட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். that is thyroiditis அப்படின்னு கேட்டா enlargement of thyroid, enlargement of thyroid அப்படின்னு சொல்லுவோம். thyroid வீங்கி காணப்படுறது. ஓகே, what are the other symptom? fatigue, tiredness இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா ஸ்லோ ஹார்ட் பீட் யாருக்கு? கசிமெட்டாஸ். கிரேவ் டிசீஸ் அப்படினா எக்ஸோதால்மிக் ஆயிட்ட ஆர் தைரோடாக்சிகோசிஸ். நிறைய பேர் கிரேவ் டிசீஸ், எக்ஸோதால்மிக் ஆயிட்ட ஆர் ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஓகே, தென் இது எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா பஃபி இன் நேச்சர், enlargement of eye அல்லது protrusion of eyeball அப்படின்னு சொல்லுவோம். இது ஒண்ணு. then next addiction disease. addiction disease அப்படின்னு கேட்டா deficiency of hormone. என்ன ஹார்மோன் அப்படினா that is adrenal hormone cortisol. ஓகே, போதும். then non organ specific. இங்க non organ specific அப்படினா இங்க இருக்கக்கூடிய auto immunity ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இதனுடைய ப்ராசஸ் not involved in particular organ, இது widely spread throughout the body, widely spread throughout the body ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நான் ஆர்கன், நான் டிபெண்டிங். அப்ப அந்த ஆட்டோ இம்யூனிட்டியோடைய ஆக்ஷன் ப்ராசஸ் கேன் இன்வால்வ்ட் இன் widely spread throughout the body, cannot involved in particular organ. What are the example? Rheumatic arthritis, rheumatic arthritis, rheumatic மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இரண்டாவது multiple sclerosis, multiple sclerosis, rheumatic arthritis. rheumatic arthritis என்ன சார் மீனிங்? இது லாங் டர்ம் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் தான். ரெண்டுமே லாங் டர்ம் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் தான். ஒன்னு rheumatic arthritis, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா multiple sclerosis. அப்ப rheumatic arthritis அப்படினா சார் that is inflammation of synovial joint, that is unknown antigen, unknown antigenக்கு எதிராக உருவாகக்கூடிய ஒண்ணுதான். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படினா synovial joint அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு. ரெண்டு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், இட் கேன் அஃபெக்டட் எங்க சார் அப்படின்னு கேட்டா that is a CNS, brain and spinal cord. என்ன சொன்ன அப்படினா more antibodies present in the myelinated nerve fibers, so it is called multiple sclerosis. அதிகப்படியான ஆன்டிபாடிஸ் myelinated நர்வ்ல இருந்தா அதுக்கு என்ன பேர்? மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பல் கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் டேமேஜ் ஆஃப் யார் அப்படின்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க என்ன சார் பாத்துருக்கோம்? ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன, அதுல மெயினா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது? ஆட்டோ ஆன்டிபாடிஸும் சைட்டோடாக்சின் டி லிம்போசைட்ஸும். ஓகே, நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் ஸ்பெசிபிக் ஒன்னு இருக்கு, நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் ஒன்னு. அப்படியே what are the examples for organ specific autoimmune disease? இன்னொன்னு what are the example for non organ specific immunodeficiency சொல்லுவோம். ஓகே, thank you.